ஒன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது. லைக் ஆப்ரேஷன் எல்லாம் கூட பண்ண முடியாது. அது கருமையம் அப்படிங்கிறது வந்து நம்ம பதிவுகள் வந்து சேகரித்து வைக்கப்படுற ஒரு ஒரு ஃபைல் அப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஃபைல் மாதிரி கம்ப்யூட்டர்ல ஜிப் போடுறோம், ஜிப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அது அது வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ஆனா பதிவுகள் இருக்கு, அதை நம்ம பார்க்க முடியாது. அது வந்து இறைநிலையோட வந்து நம்ம நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் இறைநிலை செயலுக்கு ஏத்த விளைவு தர்றதுக்கு தான் அந்த கருமையம்னு ஒண்ணு இருக்குங்க. இருங்கம்மா, தத்துவ ரீதியா மகரிஷி சொல்லிட்டார், நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். சயின்ஸுக்கு கொண்டு போய் ஆகணும். சயின்ஸ் கருமையத்தை எடுக்கலன்னு டெல்லியில பெரும் பிரச்சனை வந்து எல்லாம் அழுவாத குறையா வந்தாங்க. பிஹெச்டி படிச்ச 15 பேரும் உடஞ்சி எடுக்கிறேன். ஜப்பான்காரனு இந்தோனேசியாக்காரனுங்களே யாரோ வந்திருந்தாங்களாம். அது யாரு கருமையா? ஜெனடிக் சென்டர் ஒண்ணு கிடையாது, மூளைதான் சென்டர் அப்படிங்கிறானுங்க. அதை அந்த நரேஷுங்கிறவர் வந்து நல்ல வேலையா அங்க இருந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுக்கவும் இவங்க தப்பிச்சேன் பொழைச்சேன்னு வந்ததா என்கிட்ட சொன்னாங்க. அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம், இத வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் சயின்ஸுக்குள்ளார. அப்ப சயின்ஸுக்குள்ளார கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ண, எதை சொன்னா ஒத்துக்குவாங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. கருமையத்தை ஃபர்ஸ்ட் நிரூபிக்கணும் நம்ம. அது எப்படி சொல்லுங்க. அந்த காலத்துல டேப் ரெக்கார்டருக்கு போடும்போது கேசட்னு ஒன்று போடுவோம். அதுல ஒரு டேப் இருக்கும். டேப்ல இருக்கக்கூடிய பதிவுகள் நம்மளுக்கு பார்த்தா தெரியாது. பட் தேர் இஸ் சம்திங் ரெக்கார்டு. இப்போ இன்னைக்கு அது அப்படியே அட்வான்ஸ்டா வந்து சிடி டிவிடின்னு வந்து இன்னைக்கு பென் டிரைவ் வந்து இந்த சிப் லெவல்ல நம்ம வந்துட்டோம். எல்லாமே அதுல எது பதிவுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா பதிவுகள் இருக்கு, ஆனா கண்களை காண முடியாது. அந்த மாதிரி தங்கைக்கு நம்ம சயின்ஸ் பூர்வம் ஒரு உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வளர்ப்புல இல்லைங்க, உதாரணத்துக்கு இப்ப நான் என் மனசுலயே பதிவு இருக்குது அதெல்லாம் வெளிப்படுத்துறது அப்படின்னு நான் சொல்லலாம். சயின்ஸ் மூளையதான் சொல்லுது. ரைட்டுங்க ஐயா, நான் சொல்லலாங்களா? சொல்றதுக்கு தான் ஜூம் வச்சிருக்கிறேன், சொல்லலாமா? ஐயா, கருமையம்னா நம்ம ஆங்கிலத்துல என்னங்க ஐயா சொல்றோம்? ஜெனடிக் சென்டர் அப்படின்னு தானங்க ஐயா சொல்றோம். ஆமா. அதுக்கு ஐயா, சவுத் கொரோலினால்ன்ற மாவட்ட இடத்துல வந்து 1974லயே இந்த ஜெனடிக் சென்டருக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டே ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. கிரீன்வுட் ஆர்கனைசேஷன்ற ஒரு நான் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூட்டுங்க ஐயா. அது என்ன பண்றாங்க அப்படின்னா, கருமையத்தின் மூலம் வர அந்த, அதாவது ஜெனட்டிக்கா வர அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த சில வியாதிகளோ இருக்கலாம், அதாவது சில கருவிலே ஏற்படுற சில ஊனங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சரி பண்றாங்க ஐயா. இது 1974ல இருந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. அந்த கிரீன்வுட் ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்கு. ரைட்மா. இப்ப அவங்க அதேதான் என்ன சொல்றாங்கன்னா மூளையை தான் எடுக்கிறாங்க ஐயா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, அவங்க மூளை சார்ந்த வியாதிகளையும் சரி பண்றாங்க, நரம்பியல் சார்ந்த வியாதிகளையும் சரி பண்றாங்க, உடல்ல செல்ஸ்ல ஏற்படுற அந்த டிஎன்ஏ மூலம் ஏற்படுற மாற்றங்களையும் சரி பண்றாங்க ஐயா. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பயோகெமிக்கல் மூலம் சேஞ்ச் பண்றாங்க, சைட்டோ ஜெனட்டிக் அந்த ட்ரீட்மெண்ட் மூலம், மாலிகுலர் சேஞ்ச் மூலம், இந்த மாதிரி 3 விதங்கள்லயும் அவங்க கிட்ட வந்து சேஞ்சை ஏற்படுத்துறாங்க ஐயா. இதுக்கு பேரு ஜெனோவோம் மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரு. கேள்வியை புரிஞ்சுக்குங்க. கருமைங்கிறது நிரூபினா நீங்க பயணங்களுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அவங்க எதையோ கியூர் பண்ணிட்டோம், டிபி ஆஸ்மா எய்ட்ஸோட கியூர் பண்ணிட்டேன், அதுக்கு வரல. அவங்க சயின்ஸு மூளை தான் கருமையங்கிற மாதிரி பேசுது. மூளை தான் மனிதனுக்கு முக்கியம், அது இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, மனிதன் வாழ முடியாதுங்குது. நம்ம ஜெனட்டிக் சென்டர்ல எல்லா பதிவுகளும் காந்த வலையில இறுக்கி சுருக்கி பதிவுல இருக்குதுங்கிறோம். இது எப்படி சயின்ஸுக்கு நம்ம கொண்டு போய் நிரூபிக்கிறது? ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. இப்ப அந்த செலஃபன் டேப்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா, அது வந்து ஒட்டுறதுக்கு உதவுது. டேப் ரெக்கார்டர்ல ஒரு டேப் இருக்கு, அது வந்து காந்த அலை மூலமா அந்த வர்ற சவுண்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணுது, மறுபடியும் அதை வந்து பிளே பண்ணுது. அப்போ இந்த செலஃபன் டேப்புக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெக்கார்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. காந்த அலைய அந்த டேப் ரெக்கார்டர் அந்த டேப்புல அது பதிய வைக்குது. அந்த மாதிரி நம்ம காந்த அலை திணிவால உடல் முழுவதும்
சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆஹ், ஜீவகாந்த அலை அதுல அது மூலியமா அது வந்து நடுவு மையத்துல உடலினுடைய நடுவு மையத்துல திணிவு பெற்று அந்த ஜீவகாந்த தற்சுழலால திணிவு பெற்ற காந்த மையமே கருமையம்னு சொல்றோம். அது இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது வந்து இம்பர்செப்டிபிள் பினாமினா, இது வந்து மறைபொருள். இது எப்படி மனம்ன்றதை எடுத்து நம்ம எடுத்து காட்ட முடியாதோ அத மாதிரி இதுவும் ஒரு மறைபொருள். மூலாதாரம்னா மூலாதாரம் எங்க இருக்கு அந்த இடத்த காட்டுன்னா அது சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். தண்டுவடத்துக்கு கீழவும் ஆனஸ் பகுதிக்கு மேலேயும். இருங்கம்மா, சொல்றத புரிஞ்சுக்குங்கம்மா. தத்துவத்தை கொண்டு போறது நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க இதை சொல்ல முடியாது, புரிய வைக்க முடியாதுன்னா அதுதான் நம்ம தான் பேசியாச்சு. நம்ம எப்படி கொண்டு போறதுக்கு வழிமுறையை சிந்தனை செய்யுங்க. நான் முதல்ல ஐயா சிந்தனை ஐயா இருங்க நான் அதாவது இருங்கம்மா ஒரு ஒரு சொல்றேன். ஆணோட விந்தும் பெண்ணோட நாதமும் இணைஞ்சு தானங்க ஐயா ஒரு கரு உருவாகுது. அதுதானே கரு மையம் அப்படின்னு அதுல இருந்து தானே ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம குரு. ஒரு நடக்கிற குழந்தையோட. ஏம்மா, அது நடக்கிற இடம் கர்ப்பப்பைக்கு உள்ளார. அப்ப அது ஆமாங்க ஐயா. கர்ப்பப்பைக்கு உள்ளார கருமையம்னு வச்சிடலாமா? இல்ல இல்ல அப்ப கருமையம்னா இப்போ சொல்ல பாருங்க, இது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி பாருங்க. உடல் முழுவதும் அவர் சொன்னவர்கிட்ட நான் ஓரளவு சொன்னது, நான் சொன்னது உயிர் சக்தி சுற்றோட்டமா ஓடிட்டு இருக்குதா, ஒரே இடத்துல ஸ்டாக்ல நிக்குதான்னு கேட்டேன். உயிர் சக்தி முதல்ல எங்க இருக்குதுங்கன்னு என்னை கேட்டார். நான் உங்களை கேட்கிற உயிர் சக்தி இன்னும் சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணல. ஆனால் உயிர் சக்தி உடம்பு முழுவதும் ஓடுது. அந்த எனர்ஜியில தான் ஹார்ட் இயங்குது, லங்ஸ் இயங்குது, கிட்னி இயங்குது, நுரையீரல், கிட்டத்தட்ட எல்லா புலன்களும் இயக்கத்துக்கு வருது. அப்ப சுழற்சி இருக்குமா இருக்காதான்னு கேட்டேன். இருக்கும். ஆனா சயின்ஸ் ப்ரூஃப் கிடையாது. உயிர் சக்தி சுழன்று ஓடுவதோ அப்படி கிடையாதுன்னு. சரி, இதெல்லாம் இருக்கும் தானே, ஒரு சுழற்சி இருக்குது. ஆமா இருக்குது. அப்ப சுழற்சின்னு இருந்ததுன்னா மையப்புள்ளி இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ உடலுக்கு மையப்புள்ளி எடுங்க அப்படின்னு அவரு சொன்ன வார்த்தை. இது நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓரளவு ஒத்துக்கிறேன். ஆனா இது சயின்ஸ் ஏத்துக்காதுன்னாரு. உடலுக்கு மையப்புள்ளி எடுங்க. ஒட்டுமொத்தமா உயிர் சக்தி சுழன்று ஓடுது. ஒரு ஃபேன் சுழன்று ஓடுனா அதுக்கு மையம் உண்டு, அசையாத இடம்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு. அவங்க என்ன பண்றாங்க, காந்தத்துக்கே இன்னும் வரல. சயின்ஸ் எல்லாம் காந்தத்தையே ஏத்துக்கல, ஃப்ரீக்வன்சி தான் எடுத்திருக்குது. இப்ப நம்ம இதுல கொண்டு போய் அட்டாச் பண்ண போறோம் கருமையம்னு. இப்படி அட்டாச் பண்ணும்போது மகரிஷியினுடைய தத்துவத்தை எப்படி கொண்டு போனா கொஞ்சம் எளிமையா நம்ம புரிய வைக்கலாம். எதை வேணாலும் சொல்லலாம், அதை மட்டும் சொல்லுங்க. பயன்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனை வேணா கோட் பண்ணிக்கிங்க. அம்மா சொன்னாங்கல்ல, எங்க ஒரு நாட்டுல இன்ஸ்டிடியூஷன் கருமைய ஜெனட்டிக் சென்டர்னு. ஆனா அவங்க சொல்ற ஜெனட்டிக் சென்டர் மூளை. நாட்டின் இது கருமையம்ங்கிறது முதுகு தண்டுக்கு கீழே ஆண்குறி பெண்குறிக்குள்ள மலக்குடலுக்கு மேல, அது கிடையாது. அவங்க எல்லாம் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா மூளை தான் அது வந்து எல்லாமே பதிவுல வச்சிருக்குது அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. சரி, நம்ம கிடைச்ச வரையிலும் ஆராய்ச்சி பண்ணுவோம். எது கிடைக்குதோ அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம். ரைட். நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தரும் அப்படியே சொல்லிட்டு ஐயா வாழ்க. கருமையத்துல பதிவாகுது, மூளையில வெளிக்காட்டுது. எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ நம்ம இப்ப பேசுறது எல்லாமே ஸ்டோரேஜ் ஏற்கனவே இருக்கிறதுனாலதான் நம்ம தெரிஞ்சத யாரோ கேட்டத மூளையில வந்து நம்ம வெளிக்காட்டுறோம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். வாழ்க. அம்மா, கருமையத்தினுடைய செயல்பாடுகள் அடுத்த கேள்வி. ஓகேங்க. கருமையம்னா என்னன்னு கேக்குறேன். அது எங்க இருக்குது, ப்ரூவ் பண்ண முடியுமான்னு நான் கேக்குறேன். ஓகேங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பேசிட்டு இருக்கிறேன். நீங்க நன்மைகளை பத்தி இத பத்தி தான் பேசுறீங்க. நல்லா புரிஞ்சு கேள்வி. ஃபர்ஸ்ட், கருமையம் என்பது என்ன, அது எந்த இடத்தில் உள்ளது? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஐயா, மகரிஷி ஒரு கவியில சொல்லியிருக்காருங்கய்யா, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல்கள் பதிவனைத்தும் உண்டு, பின்னணி செய்யும் செய்வினை புலனைந்தும் இயக்கப்பெற்ற பழக்க பதிவுகள் உண்டு அப்படிங்கிறார். அப்போ 3 சொல்றாரு. வித்தில் ஒரு பதிவு உண்டு, மூளையில் ஒரு பதிவு உண்டு, பழக்க பதிவு உடல் செல்கள் முழுதும் இருக்குங்கய்யா பதிவுகள். 3 சொல்றாரு. நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட். இருங்க ம். முதல்ல கேள்விக்குள்ளார சப் கேள்வி போடுறேன். இப்ப வித்தில் உண்டு ஆ, அப்படின்னு
வந்து பயோமேக்னட்டிசம் காந்தாலயா உச்சந்தலையிலிருந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு வழியா கீழே ஸ்டாக் ஆகி நிக்கிறது ஒரு வித்து. ம் அந்த வித்து கண்ணுக்கு தெரியாது, அது காந்த அலை சுருக்கம். அதுக்கு ஆமா மேல கிட்டத்தட்ட 100-200 ரசாயன குழப்பங்கள் ஏற்பட்டு தான் கண்ணால பாக்குற ஜீவ வித்து குழம்பு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. டாக்டர் இல்லைங்க. ஜீவ வித்து குழம்பு இல்ல ஜீவ வித்து குழம்பு இத இருக்குன்னு சொல்றா. ஜீவ வித்து குழம்புல என்னவா இருக்குன்னா ஆவியாக இருக்கிறது. அதாவது இப்போ நீங்க ஒரு அவரை விதை எடுத்துக்கீங்கயா, அவரை விதை வந்து அது உயிரோட இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்குது. இருக்குது இல்லைங்களா? அதுக்கு உயிர் இருக்கு. இப்போ அதுக்கு எங்க அந்த உயிர் இருக்குது அப்படின்னா, அந்த அவரை விதைய நீங்க ஊற வச்சு அந்த தோலை உரிச்சு பார்த்தீங்களா? அந்த அதை பிரிச்சு பார்த்தீங்களா? 2 அந்த விதைக்கு மத்தியில ஒரு கேப் இருக்குங்கய்யா. அங்க வந்து அது வெற்றிடம் கிடையாது. அது வந்து ஆவி. அதுதான் உயிர். அதைப்போல நம்மளுடைய விந்து இருக்கு இல்லைங்களா? அந்த விந்தோ நாதமோ அத சுத்தியும் ஒரு ஆவி போல இருப்பதுதான் அந்த பதிவு காந்தம். அதுதான் இந்த டிஎன்ஏ வழியா வர்றதுன்னு சொல்றதுங்கய்யா. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டுன்னா அந்த ஆண் பெண் சேர்க்கையில அது வந்து அப்படியே பாஸ் ஆகி ஒரு குழந்தையா ஒரு ஆன்மாவா உருவாகும் போது அந்த ஆவி வடிவத்தில் இருக்கிற அந்த பதிவுகள் இந்த ரசாயனத்தினால உங்களுக்கு செல் வந்து ஒரு செல் வந்து 2 செல்லாகி மாறி உங்களுக்கு உடல் உருவ கொடுக்குது. ஆனா அந்த பதிவு என்பது ஒரு ஆவி வடிவம், காந்த வடிவம் தான் அது. ஆச்சுங்களா? அதை நான் வந்து எந்த ஒரு கருவியாலையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு புலனாலையும் பார்க்க முடியாது. சார் காந்த வடிவம் அவங்க ஒத்துக்கிறோம். சரி எடுத்துக்கிறோம். ம் எந்த காந்த வடிவம் உண்டு? ம் மூளையில் கருமையத்துல எனக்கு கேள்வி வந்துங்க. எல்லா செல்லுகளிலும் பதிவு இருக்குதுங்க. ஈச் அண்ட் அதுதான் எவ்வரி சொல்றாரு அவர் மூளையிலே உன் செயல்கள் பதிவு அதுதான் பிராரப்த கர்மம் மூளையிலே உன் செயல்கள் பதிவனைத்தும் உண்டுன்ட்டாரு. பழக்க ஆமா பதிவுகள் அனைத்தும் நம்ம உடல் செல்கள்ல இருக்குதுன்ட்டாரு. ஆமாங்க. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு இந்த 3க்கும் 3 சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்லிட்டாரு. இந்த ரைட்டு. 3யும் நம்ம வந்து நீக்கிறதுக்கு தவம் தான் முக்கியம் அப்படின்னு அதுவும் சொல்றாரு அந்த பாடல்ல. சரி, சரிங்களா? இப்ப நான் அப்ப நம்ம நான் அது உங்களுடைய கேள்வி கேள்வி கருமையம் எங்க இருக்குது? கருமையம்னா என்ன? கருமையம்னா என்ன? பதிவுகள் பதிவாகிற இடம். ரைட் இருக்குங்க. 2வது 3 இயக்க மையம் மகரி சொல்லிட்டார் வச்சுக்கோங்க. நான் கேட்கறது ம் இடம் அது எப்படி ம் நம்ம சயின்ஸுக்குள்ளார கொண்டு போலாம்? எனக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க. இப்ப நான் ஏத்துக்கல. எனக்கு நீங்க ஏன்னா என்னை ம் கேட்டு ஒருத்தரு கேட்டது வேற யாரும் அதாங்கய்யா. இல்லைங்க. இருங்க சொல்லிப் போறேன். கேட்டது வேற யாரும் இல்ல டாக்டர் சொக்கலிங்கம். என்னை கேட்டார். இல்ல ஓகே ஓகே. அவரு டாக்டர் அவரு. அது ரைட் தான். சரி. அது கரெக்ட் தான். அது ஒண்ணு நம்ம இல்ல யார் வேணா கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அதை நம்ம விளக்க வேண்டியது நம்ம சாமிஜியினுடைய தத்துவத்தை வச்சும், தற்கால விஞ்ஞானத்தை வச்சும் விளக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். அதுதான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஆமா. அந்த சொன்ன அந்த இது வந்து காந்த வடிவம். அதுதான் ஆவின்னு சொல்றாங்கய்யா. அந்த காந்த வடிவம் எங்க இருக்குன்னா, ஒவ்வொரு செல்களுக்கும் இருக்குது, மூளை செல்கள்லயும் இருக்குது, விந்துலயும் இருக்குது, டிஎன்ஏவிலும் ம். இருக்குது. ஆச்சுங்களா? அப்போ கருமையம் என்பது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம விந்து எங்க இருக்குது? மூலாதாரத்துல தான் இருக்குங்க. அங்க இல்ல, அது அங்க அது இல்லைங்க. அது வழியா தான் இருக்குது. ஐயா அது காந்த இல்லைங்கய்யா. வடிவம். அதுக்கப்புறம் ஐயா 100 உடம்பு பூரா அங்க இல்லைங்கய்யா. இல்ல. நீ நம்ம பார்க்குற ஜீவ வித்து குழம்புங்கிறது, அது காந்த வடிவுல இருக்கிற இடம். அதுக்கப்புறம் ஒரு 100 ப்ராசஸ் ஆயி, அதுக்கு அப்புறம் தான் ரசாயன மாற்றங்களும், மின் ரசாயன காந்த குழப்பங்களும் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ஜீவ வித்து குழம்பு. அது வந்து உயிர் அணுக்களா மாறிருது. அந்த உயிரணுக்களா அதாங்கய்யா ஒரு ப்ராசஸிங்கே கிட்டத்தட்ட பயங்கரமா ஆகுது. 100, 200 ப்ராசஸ் ஆகுதுன்னு டாக்டர் பாலசுப்ரமணியம் அருமையா டெஃபினிஷன் குடுத்தாரு. அவர் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். 100% இருக்கட்டும். ஒரு இல்ல புறம் இல்ல நம்ம 100% கரெக்ட் தான். ஆனா இப்ப பாத்தீங்களா, ஒரு பசுவினுடைய உடல் முழுவதும் பால் இருக்குது. ஆனா அந்த பாலை கறக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆச்சுங்களா? அந்த ஆமா. மடியில தான் நம்ம பால் கறக்கும். அதைப் போல நம்முடைய உடம்புல முழுவதும் நம்மளுடைய அந்த காந்த பதிவுகள் இருந்தாலும், அந்த பதிவுகள் வெளிப்படுவது எது என்றால் வித்தின் மூலமாக தான். அந்த வித்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற இடம் எதுன்னா, சுவாமிஜி சொல்றது மூலாதாரம். அதுதான் 3க்குமே சென்டர். கருமையத்துக்கும் சென்டரு, உயிர் மையத்துக்கும் சென்டரு, உடலுக்கும் சென்டரு அப்படிங்கிறாரு. அப்போ அதை வந்து நம்ம ஒரு சென்டரா எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வழியா தான் நம்ம பால் கறக்கிறோம்.
பசுனுடைய மடி மாதிரி அதனுடைய தான் ஒரு ஜெனட்டிக்கே உருவாகுது. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கருமையமா எடுத்துக்கிறோமே ஒழிய உடல் முழுவதும் தான் அது இருக்குதுங்கய்யா. வெரி இது குட். என்னுடைய வாழ்த்துக்கள். இல்ல உங்களுது இல்லைங்க. இப்ப இந்த மாதிரி விளக்கம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்கன்னா பரவாயில்லைங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வேற யாராவது இத பத்தி இப்ப ஐயா சொன்ன மாரி இருக்கிற இடம் எனக்கு புரிய வைங்கன்னு சொன்னேன். இப்ப அவரு பாருங்க அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேயறாரு. அது மாதிரி நெக்ஸ்ட் யாராவது வாங்க. என்னங்க எல்லாம் மௌனம் சாதிக்கிறாங்க. வேற ஐயா யாராவது செத்துட்டா ஐயா செத்துட்டா சுழற்சி கருமையம் அப்ப இருக்கா இல்லையா? பொதுவா நம்ம உடல்ல உயிர் இருக்குன்னு தெரியுமில்லைங்க. உயிர் இருங்கம்மா உயிர் இருங்கம்மா இருங்கம்மா சொல்லுங்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஜெயபாலியா சொல்ல இருங்க. ஒரு இதை பேச வந்தாரு. செத்துட்டா கருமையம் இருக்கா இல்லையா? கிடையாது. உடல் மையம் இருக்கா இல்லையாங்க? உடல் மையம் உண்டு. உடலுக்கு எல்லா இடமும் மையம் உண்டு. அப்ப மையம்ங்கிறது என்ன? ஒரு எல்லைக்கு ஒரு மையப்புள்ளி. ஆமா. அப்ப தொகுப்பு சுற்றோட்டம், உயிர் என்பது தொகுப்பு சுற்றோட்டமாக உடல் முழுவதும் ஓடிச்சு. அதுக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கு. அப்ப அந்த தொகுப்பு சுற்றோட்டத்துக்கு தான் மையப்புள்ளியே கருமையம் மையம்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க மையப்புள்ளியை மட்டுமே பேசாத மொத்தமா சேர்த்து சொல்லுங்க. உடலுக்கு மையம், உயிருக்கு மையம் அப்படின்னு கணக்கு பாக்குறோம்னா வெளியில போயிடுச்சு. உடலை விட்டு வெளியே போனா உயிரோட தொகுப்பு தான். அப்ப உடலுக்குள்ள இயங்கும் பொழுது கருமையம்னு பேசணும். அந்த உயிர் தொகுப்புக்கு கருமையம்னு பேசணும். மையப்புள்ளியை வைத்துக்கொண்டு சுற்றோட்டமாக அமைந்திருக்குது. உடல் முழுவதும் சுற்றோட்டமாக வைத்திருக்கு. சரி சொல்லுங்க, கருத்துக்கள் சொல்லுங்க. அடுத்து ராஜலட்சுமி அம்மா. ஐயா சொன்ன மாதிரி எந்த சுழற்சியினால வர்றது சுழற்சி இருந்தாவே ஒரு மையம் இருக்கும் இல்லைங்க. அது உயிர் சுழறது அதுக்கு ஒரு மையம். அப்ப அதுல இருந்து வர்ற ஆற்றல் தான் சக்தியா நம்மளுக்கு வருது. அப்போ சுழற்சியினால் திண்மை தெரிகிற அழுத்தம் எது இருக்கு அது உடலின் மைய பகுதிக்கு போகுது. லேசானது புறத்தே போகுது. அதுதான் சொல்லுது. மைய அழுத்தம் பெறுறது மையத்துல போகுது. திணிவு பெறுதா? ஆமா, திணிவு பெற இடம் மைய கருமையம். திணிவு பெற்ற மையம் கருமையம். சயின்ஸ் இன்னும் உயிருக்குள்ளாரே வரல. அதை விட்டுருங்க. நம்ம அடுத்த பிரச்சனைக்கு எடுத்துக்கோ. சரி, இப்ப நம்ம அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் கான்சிகேட் பண்ணிருங்க. ஏமா பேனா பென்சில் வச்சு குறிச்சுக்கிறீங்களா? அப்படியே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன். தொண்டை தண்ணி தான் எனக்கு காஞ்சு போகுது. குறிக்கிறாங்களா இல்லையா? வாழ்க வளமுடன். இப்போ கருமையம் எந்த இடத்துல இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஆமா, அது எந்த இடம் எனக்கு கொஞ்சம் நிரூபிங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஓகேங்கய்யா. அதுக்கு ஒரு விளக்கம் வேதாத்ரி மகரிஷி சொன்ன விளக்கத்தையும் நான் சொல்றேங்கய்யா. அதுக்கு முன்னால சயின்ஸ் வந்து காந்தத்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்லக்கூடாதுங்கய்யா. ஆல்ரெடி காந்தத்தினுடைய மொத்த இதையும் தெரிஞ்சது, காந்தத்தினுடைய ஆற்றலை தெரிஞ்சதுனாலதான் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற மொபைல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால காந்தத்தை பத்தி அவங்களுக்கு முழுமையா தெரியும். அவங்களுக்கு தெரியாதது இந்த விண்ணு, அதுக்கப்புறம் இறைநிலை, இது ரெண்டு தான் வந்து ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. காந்தத்தினுடைய தன்மைகள், கிராவிட்டியினுடைய தன்மைகள் எல்லாமே இதுல சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல சயின்ஸ்லயும் சோல் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆன்மாவை பத்தி, உயிர் சக்தியை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அது நிறைய பெரிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நான் நிறைய அதுக்கு ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஓகே, இப்ப கொஸ்டினுக்கு வந்து இந்த ஜெனட்டிக் சென்டர் அப்படிங்கிறது வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிற ஃபார்முலா, நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா A+B அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுவில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஈக்குவலாக நம்ம பாடியை ரெண்டாக பிரித்தோம்னா அப்போ சென்டரில் ஒரு நூலும் சைட்லேருந்து சைட் வைஸ் ஒரு நூலும் ஈக்குவலாக கரெக்டாக பிரித்தோம்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் தான் ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கோ, அதே போல் நம்ம பாடியில் ஒவ்வொரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாடி தகுந்த மாதிரி அந்த இதை கரெக்டாக பிரித்தோம்னா அங்கே இருக்கிறது தான் சென்டர், ஜெனட்டிக் சென்டர். அதாவது உங்களோட செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு, லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிக்கல், பயோமேக்னட்டிசம், இது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு புள்ளியில போய் சேர்ற இடத்துக்கு பேர் தான் ஜெனட்டிக் சென்டர், கருமையம். இந்த கருமையத்தில்
இருந்து வெளிப்படுறது தான் எல்லாம், மீதி எல்லாமே. அது அது பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட். அதனால தான் அது கன்வெர்ஜ் ஆகி ஒரு பாயிண்ட்ல போய் நிக்குது. இந்த சக்திகள் எல்லாம் போய் சேர்ற இடம் அதுதான். இடம்னு நம்ம பிசிக்கல் இடம்னு சொல்ல முடியாது. என்ன பிசிக்கல் இடம்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல காட்டு, தொப்புளுக்கு மேலேயா தொப்புளுக்கு கீழேயான்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாம, அந்த இடத்துல இப்ப ஐயா சொன்ன மாதிரி பால் எப்படி கறக்குறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இல்ல இப்போ ஜெய்பால் ஐயா சொன்ன மாதிரி செத்து போயிட்டா எங்க அந்த சென்டர் எங்க போயிருமா? பிசிக்கல் இடமா இருந்தா செத்து போனாலும் அந்த இடத்துல காட்டலாம், இந்த இடம் தாங்க இருந்தது இப்ப போயிடுச்சுங்கன்னு சொல்லலாம். அதனால பிசிக்கல் பிளேஸ் கிடையாது. அது வந்து சீட் ஆஃப் சோல்னு சொல்றாரு. அதாவது ஆன்மாவின் உறைவிடம். அது பிசிக்கலா அவர் வந்து ஒரு அனுமானத்துக்காக ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டாரு. இதுதான் வந்து ஜெனட்டிக் சென்டர். இதே மெத்தடாலஜியில தான் சயின்ஸும் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்ஸ்ன்னு சொல்றாங்களே, கட் ஃபீலிங்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதாவது மூளையில நடக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, கட்ஸ்ங்கிறது எங்க இருக்குன்னா நம்ம குடலுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல, அதாவது கிட்டத்தட்ட நியர்பை ஜெனட்டிக் சென்டர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கேயே வந்து ஒரு சிந்தனை, அங்கேயே வந்து ஒரு அது மினி மூளையாக செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அறிவியல் ஆராய்ச்சியில போக போக டெப்தா போக 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 அவங்க ஜெனட்டிக் சென்டர்ல வந்து நிப்பாங்க கண்டிப்பா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட மேக்னெட்டிக் ஏத்துக்கிறாங்க, ஆனா ஒன்லி ஈர்ப்பு சக்தி தான் இருக்குது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்கய்யா. அதாவதுங்க, மேக்னெட்டிக் வந்து ஈர்ப்பு சக்தி தான் உண்டு, பொருளுக்கு தள்ளும் சக்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு சார மேக்னெட்னு எடுத்துட்டோம்னாவே போலாரிட்டி, இரு துருவங்கள். அப்போ ஒன்னு அழுத்தும், இன்னொன்னு தள்ளும், விளக்கும். அதுதான் மேக்னெட்டிசம். அது இல்லாம ஒண்ணு மட்டும்தான் நடக்குதுன்னு சொன்னா அதை மேக்னெட்டிசம்னு சொல்ல முடியாது. ஆனா சயின்ஸ் அந்த ஒன்ன தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. இல்லைங்கய்யா, சயின்ஸ்ல ஏங்கய்யா அது இப்ப நீங்க நம்ம பிராக்டிக்கலா பாருங்களேன், அப்ளிகேஷன்ல நம்ம பாக்குற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், எல்லா கருவிகளும் எல்லாமே வந்து காந்த தத்துவத்தின் மூலமாக தான் இருக்கு. அதுதான் பேசிக், அது வெரி வெரி ஃபண்டமெண்டல். ஆனா அது வந்து நியூட்டோனியன் பிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நியூட்டன் கண்டுபிடிச்ச லா படி பார்க்கும்போது பொருட்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை பேசுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஐன்ஸ்டீன் பேசும்போது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இதை பத்தி பேசினாலுமே ஜென்ரலா காந்தம், காந்த அலை களம், ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பேசுறது ரெண்டும் சேர்ந்ததுதான். ரெண்டு போலாரிட்டி இல்லாத காந்தம்னு சொல்லவே மாட்டாங்க. வட துருவம் தென் துருவம் இல்லாத காந்தமே சொல்ல முடியாது. அதை கண்டுபிடிச்சதுல இருந்து தான் நம்ம டெலிஃபோன்ல இருந்து, ஃபேன்ல இருந்து நம்ம பார்க்குற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ், இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரைக்கும் நீங்க எல்லாம் யூஸ் பண்றது பூரா ஒன்லி ஃப்ரீக்வன்சியை தான் எடுக்கிறாங்க அவங்க. காந்தம்ங்கிறதே வந்து அலை தானங்கய்யா, அலை வடிவம். அதுல வந்து காந்த அலைகள்ல வந்து ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அலை நீளம் இருக்கு. சொல்லுங்க. தள்ளும் சக்தியில ஒன்னை எடுக்கிறாங்களே தவிர இன்னொன்னுக்கு ப்ரூஃப் பண்ண அவங்க கொடுக்க முடியலங்கிறாங்க. இருங்க, அதாங்க அது யார் நீங்க சொல்றாங்க? அந்த கொடுக்க முடியலன்னு சொல்றவங்க யாருங்கய்யா? அல்லங்க, அந்த அவரு டாக்டர் அர்ஜுன் இருக்கிறாருங்க, நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, இப்ப ஆலியார்ல இருக்கிறாரு, அவரை பிடிச்சிக்கலாம். அவர் ஏதோ யாரோ ஒருத்தர் பேசுனாங்க நம்ம ஜூம்ல, நான் சேலம் மண்டலம் இருக்கும்போது, சயின்ஸ் ஒன்லி ஈர்ப்பு சக்தி தான் வச்சுக்கிச்சு, விளக்கும் சக்தி என்ன எடுக்கல சயின்ஸ் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா யார் பேசுறாங்கன்னு தெரியல. அவர் அர்ஜுன் இருக்கிறார், டால்டா ரிசர்ச் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இப்ப ஆலியார்ல இருக்கிறாரு, அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. புடிச்சு கேட்டலாம். ரைட். சுவாமிஜி அதாங்க சொல்றாரு, ஈர்ப்பு விசை ஒண்ணு மட்டும் தாங்க இருக்குது. எனர்ஜி சுத்த வெளியில் இருப்பது ஒன்லி தான் ஈர்ப்பு விசை தான். அது எப்பன்னா, எப்போ அது விளக்கு விசையா மாறுனதுன்னா காந்தமா மாறும்போது. காந்தம் என்றால் என்னன்னா, அது ரிப்பல்சிவ் ஆகி, அதாவது ஒரு இடத்துல போய் நின்று திரும்ப ரிப்பல்சிவ் ஆகுது பாத்தீங்களா, அங்கதான் பாசிட்டிவ் நெகட்டிவா மாறுது. அதுதான் காந்த சக்தி, வேற ஒண்ணும் இல்ல. ஒரே சக்தி தான் என்ன, தள்ளும் சக்தியாகவும் கொல்லும் சக்தியாகவும் இருக்கிறது. அது இருக்கிறதுனாலதான் பொருள்கள் ஒன்னோட ஒண்ணு ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? எல்லா பொருட்களும் இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க, ஒரு செங்கல் எடுத்துக்கங்க, எல்லாமே ஒண்ணு ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்குதுன்னா அதுக்கு வந்து காரணம் காந்தம் தான்.
ஈர்ப்பு அந்த சுத்தவெளியினுடைய தள்ளும் கொல்லும் சக்தி, அதிலிருந்து அந்த பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய தள்ளும் சக்தி, இது ரெண்டையும் சேர்ந்துதான் அது ஒரு பொருளாக உருவாக்கப்படுகிறது. அது இல்லைன்னா பொருள்ல இருக்கிற எல்லா அணுக்களும் சிதறிவிடும். ஆக காந்தம் இல்லாத இடமே இல்லை. அது பொருளாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும். இது இதுதாங்க நம்ம உண்மை. ஐயா தத்துவத்துல நான் 100 பங்கு ஏத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம ஜூம்ல ஒருத்தர் பேசுறத 2 கேள்வி என்னை 3, 4 கேள்வி கேட்டாங்க ஜூம் இருக்கும்போது. நீங்க வந்து கருமையத்தை ஏத்துக்கிறேங்க அப்படின்னு. எங்க இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. என்னத வெட்டி எடுத்துக்கங்க நான் வேணா இருக்கிறேன் பாருங்கன்னாரு. தமாசுக்கு பேசினாரு. 2வது இன்னொருத்தர் பேசும்போது சயின்ஸ் வந்து அந்த ஈர்ப்பு சக்தி தான் எடுக்குதா தவிர தள்ளும் சக்தி இன்ன வரையிலும் எடுக்கல. அது ஒருத்தர் யாராவது எடுத்து கொடுத்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப கூட நான் கேட்டேன். நிலவுக்கும் பூமிக்கும் ஏங்க வந்து அந்த தள்ளும் சக்தி அங்க 6 பங்கு இதா இருக்குது. இங்க 6 பங்கு எக்ஸஸா இருக்குதுங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அது கொஞ்சம் நீண்ட நேரம் பேசுற மாரி விட்டுருவோம். இப்ப இதுக்கு வந்து கருமையத்துக்கு இவ்வளோ பேச வேண்டியதா இருக்குது. இத சயின்ஸுக்குள்ளார கொண்டு போறதுக்கு எளிமைப்படுத்துங்கள். அத வரிசையா பேசுங்க. ஒவ்வொருத்தரும் பேசுங்க. என்னங்க 4 பேர் தான் 5, 6, 7 பேர் பேசிட்டோம். ஐயா அந்த மத்தவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டாங்களா ஐயா? இல்ல அவிங்க நன்மைகள் என்ன? கருமையம்னா மகரிஷி சொன்னது. மொத்தம் ஒட்டுமொத்த மையம், கருமையம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பயன்கள் சொல்றாங்க. நம்ம சொல்றத அவிங்க எழுதிக்கிட்டோம். ஐயா டீம்ல இப்ப நம்ம எல்லாம் இப்ப ஓபன் இப்ப நீங்க சொன்னீங்க. இந்திராஜன் ஐயா சொன்னது பாருங்க. நல்லா 3 சொல்லிட்டார். வித்தில் உண்டு, மூளையில் உண்டு, செல்களில் உண்டு அப்படிங்கிறார். இப்ப எங்க இருந்தாலும் சுழற்சின்னு இருந்ததுன்னா அங்க ஒரு மையம் இருக்குது. அப்ப ஒட்டுமொத்த நீங்க சொன்னீங்கல்ல, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒட்டுமொத்த மனித உடலுக்கு மையம் கருமையம் தான். பிளஸ் குறி, டோட்டலு, கேம்பஸ் போட்டு தலையிலிருந்து பாதை வரலும் ஒரு ரவுண்டு வட்டம் போடுங்க. அதுல ஒரு புள்ளி வைங்க. அந்த புள்ளி மையம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இது சயின்ஸ் ஒத்துக்குமா? ஏதோ சிம்பிளா சொல்றோம் இல்லைங்களா? பருவுடலின் நீள அகலத்தின் குறுக்கு வெட்டாத மையப்புள்ளிதான். வெட்டானா அதுதான் அந்த மையப்புள்ளி அமையடைந்தாலும் இந்த கருமையம் நம்ம சொல்றோம். அது கண்ணால பார்க்க முடியாது. அம்மா அது கரெக்ட்டுமா. மையப்புள்ளியும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா கருமையம் அங்கதான் எல்லா உயிர் சக்தி ஆதாரம் இருக்கிறத அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம ஏத்துக்க கொண்டு போறோம். சயின்ஸ் இப்ப அதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம். அது ஆமாங்கய்யா. ஆனா அவங்க உயிரியே இன்னும் வரல, மின்னே வரலன்னா அவங்களால எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதுக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரிதான் அது இருக்கு. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு வழிமுறைகள் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரி. ஐயா ஐயா இப்படி சொல்லி பாருங்கய்யா. இப்போ சொல்லுங்க. அப்பாவுடைய டிஎன்ஏ பையனுக்கு போகுது இல்லைங்களா? கண்டிப்பா போகுது. அதை ஏத்துக்கிறாங்க. அது எது வழியா போகுது? ஜீவ வித்து குழம்பு வழியா தான் போகுது. ஒரே ஒரு வழிதான் அதுக்கு இல்லைங்களா? ஜீவ வித்து குழம்பு வழியா தான் போகுது. ஆமா. அப்போ அந்த ஜீவ வித்து குழம்பு எங்க இருக்குது? அவங்க உடல் சொல்ற முழுவதும் இல்ல, உடல் முழுவதும் இருக்குது. இருந்தாலும் அது எது வழியா போகுது அப்படிங்கும்போது அந்த இடம்தான் கருமையம். ஏன்னா அங்க திணிவு பெற்றதுனால அந்த வித்து உங்களுக்கு வந்து அது பயோகெமிக்கல் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. விந்து என்பது பயோகெமிக்கல். அதை சுற்றிலும் ஒரு ஆவி போல இருப்பதுதான் அந்த காந்த பதிவுங்கய்யா. அதோடு சேர்ந்துதான் அங்க போகுது. அதுதாங்க ஐயா. வித்துல வந்து பயோகெமிக்கல் தான் இருக்கு. அந்த டிஎன்ஏ அந்த ஏடிசிஜி ஜெயபாலையா சொல்றாரு இல்லையா, அந்த ஒரு ஏணி தொகுப்பு தான் இருக்குங்க. ஆனால் காந்தம் என்பது வேறு ஆவி. அதுதான் அந்த ஆவி வந்து ஆன்மா. அதான் அது உள்ளார போகுதுங்கய்யா. வேற ஒண்ணும் இல்லை. கரெக்டுங்க ஐயா. ஆண்மை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதுல இருக்கிற கருமையத்துக்கு போகும்போது அந்த வெதர்ல உற்பத்தி ஆகிற ஸ்தானத்தை கட் பண்றாங்க. நாய்க்கு அடிக்கிறது, மாட்டுக்கு அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெதர்ல இருக்கிற அந்த இதை வந்து அடிச்சு விட்டுறாங்க. அதுதான் கருமையம்னு அவங்க சயின்ஸ் சொல்றாங்க. ஏன் இதை எடுத்துக்க கூடாது? ஆண்மை கட் நீங்க பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஜெனரேஷனே கிடையாது. கட் பண்ணியாச்சு, நாய்க்கு கட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அடுத்த அது ஜெனரேட் பண்ண முடியாது இன்னொரு ஜெனரேஷன். மையமா இருக்கணும். இப்ப அங்கதானே மையமா இருக்கணும். எந்த இடத்துல? ஜீவ வித்து குழம்பு தான் மையம்னா ஜீவ வித்து குழம்பு அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த வெதர் பையங்கிறது ஆண்களுக்கு 2 வெதர் நவாப்பழ கொட்டை மாதிரி இருக்கிற இடம் தான். அதுலதான் எல்லாமே உற்பத்தி ஆகுது. அங்கதான் இருக்குது. அதை எடுத்துட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. அதுதான் அப்ப மையமா அப்படின்னு கேட்டாங்க என்னையும். அது நல்ல அது மையம் இல்லைங்கய்யா. அதுக்கு வந்து சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு டிஷ்யூவை எடுத்து
ஒரு செல்லை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க வெளியே, அதாவது நம்ம பாடிக்குள்ளேயே இல்லாம ஒரு டிஷ்யூவை எடுத்து ஒரு ஸ்பெசிபிக் செல்லை வந்து கம்ப்ளீட்டா உருவாக்கி இருக்கிறாங்க. ஆமாங்க. அப்போ ஜீவ வித்துக்கு அந்த விரைப்பையில தான் வந்து இது இருக்குன்னு சொன்னா எப்படி இன்னொரு செல் உருவாக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு துகள்ல இருக்கக்கூடிய சென்டரும் ஜெனடிக் சென்டர் தான். ஆமாங்க. அப்ப நீங்க முடியில இருந்து கூட Sharing information. நீங்க முடியில இருந்து கூட 1000 மாணிக்கோசத்தை உருவாக்கலாம். நீங்க இருக்குங்கய்யா, டிஎன்ஏ இருக்குங்கய்யா, முடியல கூட டிஎன்ஏ இருக்குங்கய்யா, முடியில இருந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல. உடல் இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஒரு புள்ளியை எடுத்தோம்னா 1,00,000 மாணிக்கோசத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்குது சயின்ஸ். ரைட். அப்ப அதெல்லாம் மையமாயிருமா அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி ஐயா அது வந்து குளோனிங். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்ன வச்சு 2 குளோனிங் பண்ணிட்டீங்க. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்களா, வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்களா? ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. இல்ல, வெவ்வேறு மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா வேற மாதிரி. அப்போ அந்த குளோனிங்கிறது வந்து என்னுடைய கருமையத்திலிருந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு கருமையம் வந்துடும். நீங்க எப்படி உருவாக்குனாலும் சரி, அங்க ஒரு கருமையம் உண்டாயிரும். அதனால நம்ம அது குளோனிங் டெக்னாலஜிக்குள்ள போக வேண்டாங்கய்யா. நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐயா சொன்ன மாதிரி சஞ்சித கர்மம் அது அந்த வித்து வழியாக வருகிறது. மீதி அதுக்கு வெளியே வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிராரத்த கர்மமும் ஆகாமிய கர்மமும். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு, டேட்டாவை எடுத்துக்கிட்டு இன்னொரு உயிருக்கு போகுது அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு அது இது டேட்டா பேஸ். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அங்கே ஆட் ஆகிட்டே வரும். இது வந்து நம்ம சயின்ஸ், அதுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க வந்து சயின்ஸை வச்சே இதை ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஒரு பதிவுகள் எப்படி நடக்குது, எந்த இடத்துல நடக்குது? ஐயா அவங்களுக்கு அந்த வழிமுறைகளை வச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. எழுதுற வரையும் முயற்சி பண்ணி எழுதுவாங்கல்ல. ஐயா அதுதான் எபிஜெனடிக்ஸ்னு சொல்லி. இப்ப ஜெனடிக் என்றால் வந்து பாரம்பரியங்கய்யா, எபிஜெனடிக் என்றால் மேம்படுத்தப்பட்ட பாரம்பரியம். அதுதான் இப்ப நடக்குது நம்ம தவத்துல வந்து. அது வந்து நம்ம தவம் செய்ய 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 எபிஜெனடிக்ஸ் உருவாகி அந்த டிஎன்ஏ பழைய பிளாக் இருக்கு இல்லைங்களா, அது சேஞ்ச் ஆகாது. இந்த ஆர்என்ஏ போய் என்ன பண்ணும், அதை வந்து எது வந்து வெளியெடுக்கணும், எது ஆஃப் பண்ணணும், எது ஆன் பண்ணணுங்கிறத வந்து இந்த ஆர்என்ஏ டிசைட் பண்ணுது நம்ம செய்யற தவம். அதனால்தான் அகத்தவம் செய்து ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் அந்த பாடல்ல கொடுக்குறாரு சுவாமிஜி. ஒவ்வொரு பழிப்பதிவா நம்ம அகற்றணும்னா அந்த எபிஜெனடிக்ஸ் தான். எபிஜெனடிக்ஸ் எப்படி ஆகுதுன்னா தவம் செஞ்சால்தான். திருமந்திரத்துல திருமூலர் சொல்ற மாதிரி தவம் அறம் மேல் துணையாமே, இந்த 2 தான், வேற வழியே கிடையாது. தவம் என்பது நம்ம செய்யறது, அறம் என்பது எல்லாருக்கும் நல்ல மனசோட எல்லாருக்கும் உதவி செய்வது. சித்தர்கள் எல்லாம் செய்யறது அதுதான், ரிஷிகள் எல்லாம் செய்யறது அதுதான். ரைட். இப்போ ஒரு போர்ஷன் இது கருமையம்னா என்ன, அதுக்கு என்ன வேணுங்கிறத இப்ப இத்தனை பேர் பேசுனதுல அவங்க ஓரளவு புரிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன போட்டிருக்கிறீங்க? அறிவு. ஜெயராஜ் அப்படித்தானே போட்டிருக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது கருமையமும் அறிவும் அப்படின்னா கருமையம் சார்ந்து அறிவு என்ன பண்ணுது? அடுத்து அந்த ஸ்டெப்புக்கு போலாமா? என்ன கருமையத்தை பத்தி யாராவது விளக்கம் வேணுங்களா? அம்மா மலமலமலன்னு எழுதிக்கிங்க, குறை சொல்லாதீங்க. ஏங்க தேராஜ் ஐயா, ஜெயபாலையா 50 பேருங்க விட்டு ரவுண்டு கட்டலாம் பாருங்க. இன்கமிங் 50 நபர்கள். என் வாழ்க்கையிலே நம்ம WSC R&D அறிவியல் அரங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் 50 தொற்றுக்குது. 8 to 9 51. ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டீங்க. 50ன்னு சொன்னா இப்ப 51 வந்து நிக்குது பாருங்க. பேச பேச ஒண்ணு எகிரிருச்சு. சரி இருக்கட்டும். அடுத்து 6 வருது. அறிவு திறன் அத கொஞ்சம் அப்படியே ப்ரூவ் பண்ணுங்க ஐயா. நீங்க காந்தம் தெரிஞ்சுங்க. தியாகராஜ் ஐயா, ராமலிங்க ஐயா, இப்ப இவரு நம்ம இந்திராஜனி நீங்க பேசுனதா நாங்கெல்லாம் ஊமையை கனா கண்ட கதை தான். அதாவது கருமையம் சொல்லிட்டோம். கருமையம்னு என்ன டிஃபைன் பண்ணிட்டீங்க, அது எங்க இருக்கு, இடம் எங்க இருக்கு, அதெல்லாம் பேசிட்டோம். இப்போ அறிவுக்கும் கருமையத்துக்கும் என்ன சம்பந்தம்? அறிவுங்கிறது எங்க இருக்கு? இப்ப கருமையத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க, சொல்லுங்க ஐயா. வரிசையா ஒவ்வொருத்தரா பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். என்னுடைய கருத்தை சொல்லிடுறேங்கய்யா. சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த வித்தின் வழியா ஆவி வழியா போகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஆவிதான் ஆன்மா.
ஆச்சுங்களா? அந்த ஆவிதான் சுத்த வெளி. அந்த சுத்த வெளிக்கு என்ன இருக்கு? அறிவு, பேரறிவு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதி அங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுதுங்க. அதுதான் அறிவாக போய் என்ன ஆகுது? அந்த உடலை உருவாக்குகிறது. அந்த வினைப்பதிவுக்கு தகுந்த மாதிரி அந்த உடலை உருவாக்கி அந்த ஆன்மா அந்த உடல்ல குடியிருக்கிறது. ஆக அந்த ஆன்மா தான் அறிவு. அந்த ஆன்மா ஐம்புலன்கள், அந்த குழந்தை வெளியே வந்த வரைக்கும் அது வந்து கடவுளுக்கு சமம்தான். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான். அது வெளியே வந்த பின்னால ஐம்புலன்கள் மூலமாக இந்த மாய உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா திரையிட்டு மறைக்கப்படுகிறது. அப்போ அந்த குழந்தை மண்ணில் விழுந்த உடனே தன்னை மறந்தேன், என்னை மறந்தேன் சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் மறந்து விடுகிறது. தான் எங்கிருந்து வந்தோம், எதனால வந்தோம், எப்படி வந்தோம், நம்ம தான் வந்து சுத்தவெளியினுடைய ஒரு பகுதி, இது எல்லாமே அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா போயிடுது. அதை திரும்பவும் உள்ளுணரும் சக்தியால் நம்ம அகத்தவத்துல போய் தான் பிரார்த்தணும். அதுதான் அறிவுங்கய்யா. கரெக்டுங்க. ஐயா இப்படி சொல்லலாமா? காந்தத்துல அறிவுத்தன்மை இருக்குது, கருமியத்துல அறிவுத்தன்மைன்னா, ஜீவ வித்து குழம்பு கர்ப்பப்பையில் புள்ளியாக இருந்த நான் கண், காது, மூக்கு, வாயு, பல்லு, நகங்கள் எங்க இருக்கணும், கையை எப்படி மடக்கணும், எந்த இடத்துல முட்டி முழங்கால் இருக்கணும்னு அறிவோட நம்மளை செஞ்சிருக்குதா? அறிவு கட்டத்தனமா செஞ்சிருக்குதா? இந்த ஒரு கேள்வி. அதுதாங்க அறிவு. உங்களுக்கு எந்த இடத்துல காது வைக்கணும், எந்த இடத்துல கண்ணு வைக்கணும்னு சொல்றது, அந்த உடலை கட்டுவதே எது என்றால் அந்த அறிவு தாங்கய்யா. அது ஒரு வார்த்தையை கேட்டோம்னா இட் இஸ் ப்ரூஃப். ஆமா, தலையில முடி ஐயா, புருவத்துல முடி இருக்குது, தலையில முடி இருக்கிற மாதிரி 8 அடி கூந்தல் புருவத்துல எல்லாத்துக்கும் முடி வந்ததுடா. பார்க்கணும்னா 2 கையை வச்சு பிரிச்சு விட்டு தான் பார்க்கணும். அப்படியே அது நம்மள மாதிரி அறிவில்லாதது இல்ல. அது வந்து தூய அறிவோடு இருப்பது கரெக்டாக அது இயங்கி கொண்டு இருக்கிறதுங்கய்யா. அதேதான் அதுதான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல பல விதத்துல நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்ப உயிர் சக்திக்குள்ள அறிவு இருக்குதா இல்லையான்னா, உயிர் சக்திக்குள் துல்லியமான அறிவு இருக்குதுன்னு சொல்லலாம். அதுதான் சுத்தவெளியினுடைய ஒரு பார்ட், பிராக்ஷன். நம்ம எல்லாம் பிராக்ஷன். கண்டிப்பா. வேற ஏதாவது ரவுண்டிங்ல யாராவது சொல்றவங்க ஏதாவது கருத்துக்களை சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் ஒழுங்காக செய்கின்ற ஆற்றலுக்கு அறிவு என்று பெயர். அதுதான்மா நம்மளை கூடு கட்டினது அறிவோட கட்டியிருக்குதா, அறிவு கட்டத்தனமா கட்டியிருக்குதா? அதுதாங்கய்யா, எந்த ஒரு செயலையும் ஒழுங்காக செய்கின்ற ஆற்றலுக்கு அறிவு. அப்ப அறிவோட தான் செஞ்சிருக்க முடியும். அதுதான் அது. இதை அறிவு இந்த இடத்துல அறிவை ஈஸியா இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து நெக்ஸ்ட் புதிய கருத்து. அதுக்கு முன்னால அதுக்கு அப்புறம் போகணுங்க. அதுக்கும் கீழே போகணுங்கய்யா. அறிவு அப்படின்னு சொன்னா இறைநிலை, சுத்தவெளி, அதுதான் ஃபர்ஸ்ட். ரைட்டுங்களா? அப்ப கருமையத்தினுடைய சென்டர்ல, கருமையத்தினுடைய சிங்குலாரிட்டியில, அந்த பாயிண்ட்ல, இப்ப கருமையத்தை வந்து ஒரு பிளாக் ஹோலா நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனுடைய சென்டர்ல நமக்கு தெரியாத மறைப்பொருளாக இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டி தான் வந்து அறிவு. அது தெய்வநிலை, சுத்தவெளி. அங்கிருந்து வெளியே வரக்கூடிய எல்லா அதிர்வுகளும் மற்ற அறிவுகள். இப்ப இந்த பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி கூட அதிலிருந்து வெளிப்பட்ட தன்மை தான். அந்த முற்றறிவினுடைய வெளிப்பட்ட தன்மை தான் இந்த பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி. அது நம்ம இதுக்குள்ள வரும்போது, உயிரினத்துல வரும்போது அந்த காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது அங்க வந்து 3ஆக அடிஷனலா ஆட் ஆகி வந்துருது. அங்கேயும் பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி. நீங்க சொன்ன மாதிரி முடி எங்க வளரணும், கண்ணு எங்க இருக்கணும் அப்படிங்கிறது எவல்யூஷன் ப்ராசஸா இருந்தா கூட அங்க பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டியும் இருக்கு, காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷனும் இருக்கு. அது வழியா வந்துகிட்டே இருக்கும்போது அது அந்த இடத்துல அமைஞ்சு வருது. இது வந்து நார்மலான அறிவு தான். இது அறிவுன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து அறிவினுடைய படர்க்கை, அறிவினுடைய வெளிப்பாடுகள், இல்ல அறிவினுடைய ரியாக்ஷன் சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஐயா, இதே பேரறிவுன்னு தாங்க ஐயா வருது. ஒரு மனித உடல் அமைப்பு அமைஞ்சு வர்றது வந்து பேரறிவு இல்லைங்கய்யா, அது எவல்யூஷன்ல கிடைச்ச அறிவு. அப்ப அத வந்து பேரறிவுன்னு சொல்ல முடியாது. பேரறிவு ஒரு உயிரா வந்து அது உணர்ந்து 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 அடுத்த உயிரா மாறி அது உணர்ந்து 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 என்ன உணருது, அதுதான் வந்து அந்த பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டியில வளருது, வடிவங்கள் எடுக்குது.
ஆனா காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் அது படிப்பறிவு அங்க ஒன்னொன்னா படிக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படிச்சு படிச்சு வளர்ந்து வளர்ந்து அதை இதுல கருமையத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருது. அந்த ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன் தான் அடுத்ததுக்கு பாஸ் ஆகுது. இது எந்த இடத்துல இருந்து ஸ்டோரேஜ் உருவாகுதுன்னா, ஹைட்ரஜன் ஆட்டம் உருவாச்சு பாருங்க ஃபர்ஸ்ட், அங்கேயே அந்த ஸ்டோரேஜ் இருக்கு. அதனுடைய மையத்திலேயே அது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதுக்கு என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் அணு எப்படி இயங்கணுங்கிறது வரைக்கும் அங்கேயே அந்த அறிவு அதுக்கு கிடைச்சிருது. ஆனா அது முற்றறிவு இல்லை, அது அறிவினுடைய வெளிப்பாடு, அறிவினுடைய வளர்ச்சி. ஒரு நிமிடம் ஐயா. இருப்பதெல்லாம் இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை, இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கரெக்டுங்கய்யா. அது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா, ஒவ்வொரு அணுக்கள், நம்ம எல்லாருமே அணுக்களின் கூட்டு தானே, மொத்த பிரபஞ்சமும் அணுக்களின் கூட்டு தானே. அணுக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் சென்டர் இருக்கா? ஒவ்வொரு சென்டர்லயும் சுத்தவெளி, இறைநிலை, அறிவு, பேரறிவு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. மீதி எங்க இயக்கம் நடந்தாலும் அந்த இயக்க விளைவுகளுக்கு ஏற்ப மாதிரி மாறுபாடுகள் நடக்குது. அதுதான் மாறுபாடுகள். அப்போ கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பேரறிவு, அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண விஸ்டம், நாலேஜ் அப்படின்னு வெவ்வேறு பேருக்கு வந்துருது. ஐயா அது நம்ம அறிவுதான் எல்லாமாக இருக்கு. அறிவுதான் நானாக இருக்கிறேன், எல்லாமே எல்லாமாகவும் இருக்கிறது. அறிவுதான் இருக்குது. ஆனா தன்மாற்றமும் தன்மாத்திரைகளும் அடைந்து இருக்குது. சுத்தமான அறிவு, முற்றறிவுங்கிறது சுத்தவெளி, இறைநிலை, ஆல்மைட்டி. அதுக்கப்புறம் அதிலிருந்து அது தன்மாற்றமாகவும் தன்மாத்திரைகளாகவும் மாறி எல்லா பக்கமும் இருக்கு, பரவி இருக்கு. சரி, இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு துகள்லையும் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்ல எல்லாமே ஒரு நெட் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. அலைகளாக அப்படியே ஒரு வலை மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு, எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆனா அதுக்காக தான் இந்த நம்ம ஜெனட்டிக் சென்டரை உணர்ந்து கருமையத்தினுடைய அந்த அந்த சுத்த அதாவது இயக்கமற்ற நிலைக்கு நம்ம மனதை கொண்டு போய் ஒருங்கிணைக்கணும். அதுதான் அந்த உயிராற்றலையும் மனத்தையும் நம்ம இந்த சோலையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு ஒரு புள்ளியாக மாத்தணும்னா நம்மளே இறைநிலையா மாறிடுறோம். அதுக்குதான் அந்த தவம், ஃப்ரீக்வன்சியை குறைச்சு 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 அங்க கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கான்சியஸ்னஸ்னா இது முற்றறிவு, சுத்தவெளி, இறைநிலை அப்படின்னு வச்சுட்டு மீதி எல்லாம் அதுல இருந்து தோன்றக்கூடிய வடிவங்கள், அதுல இருந்து தோன்றக்கூடிய உணர்ச்சிகள், இது ப்ராசஸ், மற்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருந்து நடக்குது. ஆனா எங்க நடந்தாலும் அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல மறுபடியும் அதே சுத்தவெளி தான் இருக்கு, அதே அறிவு தான் இருக்கு. அதாங்க கம்ப்ளீட்டா இருப்பது அந்த அறிவு தான். அந்த அறிவு வெவ்வேறு வடிவமும் உருவமும் எடுக்கும்போது அதுக்கு தன்மையை தகுந்த மாதிரி அதது வேலையை செய்யுது. இப்ப கண்ணு செய்யற வேலையை காது பார்க்க முடியாது, காது செய்யற வேலை நாக்கு செய்ய முடியாது. ஆனா அங்க ஒரு அறிவு இருக்குது. நாக்கு அறிவை செய்யுது, கண்ணு அறிவை செய்யுது. ஆனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த பேரறிவு தான் இயக்கத்தில் இருக்கிறது, அப்படி சொல்லலாங்களா இல்லைங்களா? கரெக்டுங்கய்யா. அதுவே அதுதான் சொல்றோம். அது கூட்டு இயக்கத்தில் ஒரு மாதிரியும் தனியாக இயங்கும் போது ஒரு மாதிரி, கூட்டு இயக்க மாறுபாடுகளுக்கும் சுழல் விரைவு மாறுபாடுகளுக்கும் ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. வெரி குட். வேற ஏதாவது கருத்துக்கள் யாராவது சொல்றீங்களா? ஐயா ஜெயபால் ஐயா சொல்லுங்கம்மா. யாராவது சொல்றீங்க சொல்லிருங்க. ஐயா ஐயாங்கிறீங்க, ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ஐயா சொல்லட்டுங்க ஐயா, ஜெயபால் ஐயா சொல்லட்டும், அவர் ஆரம்பிச்சாரு, சொல்லட்டுங்க ஐயா. சொல்லுங்க. மாணிக்க வாசகம் உணர்கிற அறிவு இருக்கு. இப்ப மாணிக்க வாசகத்துல எது உணருதுன்னு சொல்லுவீங்க? உயிர் போயிட்டா இல்லையே நீங்களே சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல அறிவு இல்லையா? உயிர் போன பிற்பாடு அதுக்கு அறிவு இல்லாத போதா? அந்த அறிவு கிடையாதுங்க, உணரும் அறிவு கிடையாது. இப்ப மாத்துறீங்கல்ல, இப்ப அந்த அறிவு இந்த அறிவு தனித்தனியா பாக்குறீங்க இல்லையா? ஆமா. அப்ப இதெல்லாம் பெற்ற அறிவு, அனுபவத்தில் பெற்ற அறிவு. நாக்கு பண்ற அனுபவத்தை மூக்கு பண்ண முடியாது, ஆனா உயிர் இல்லைன்னா பண்ண முடியாது. அப்ப உயிர் அறிவுன்னு வந்துடுறீங்கல்ல, அந்த இடத்துல உயிர்ல எப்படி அறிவு இருக்கு? அப்ப அங்க இருக்கிற அறிவுக்கு வேற ஒரு நீங்க அடையாளப்படுத்தணும். உடல்ல இருக்கும் பொழுது உயிர் எப்படி இயங்குது, உடலை விட்டு பிற்பாடு உயிர் கிட்ட எப்படி இயங்குது, இந்த உயிரை எது உற்பத்தி பண்ணுச்சு? அறிவு தானே உற்பத்தி பண்ணுச்சு. கண்டிப்பாங்க ஐயா. மூலத்துல இருக்கும் பொழுது எப்படி இருக்கு?
அறிவு ஒண்ணுதான் ஒரே வார்த்தையில முடிச்சாலும் இந்த ஸ்டேட்டஸ் அங்க இருக்கும் பொழுது வேற மாதிரி இருக்கு, விண்ணா மாறினா ஒரு மாதிரி இருக்கு, தனிமங்களா மாறினா ஒரு மாதிரி இருக்கு, உயிரா மாறினா இருக்கு. அனுபவங்கள் வந்தாலும் ஒரே மாதிரி இல்ல. ஒரே சாம்பார் நீங்க சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் நான் நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இல்லைங்கிறீங்க. ஒரே சாம்பார் தான் சாப்பிடுறோம். அனுபவங்கள் வேறு வேறு. கண்டிப்பா இது கண்டிப்பா. அனுபவ அறிவு தானே, அனுபவ அறிவு தானே. அப்ப அது அந்த ஏற்ற இறக்கத்து வந்த மாதிரி உணர்வுல அறிவுல குழப்பங்களோ குறைபாடுகளோ இருக்குது. அப்ப அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் புலன்பலியாக முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். போதுமன்னா பத்துல இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அந்த அறிவுக்கு போனா உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும். அதையும் இதையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல கிடைக்கிற ஒரு அறிவு இருக்கு இல்லையா, விஸ்டம்னு சொன்னாரு. அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா இங்க எதுவும் பிழையா இருக்காது. அதுவும் தெரியணும், மூல அறிவும் தெரியணும், பெற்ற அறிவும் தெரியணும். அப்ப பெற்ற அறிவு வச்சுக்கிட்டு தான் நம்ம இது வரைக்கும் வளர்ந்துருக்கிறோம். உடல் வளர்ச்சி, உயிர் இயக்கம் எல்லாமே பெற்ற அறிவு தான். யார் பெற்றாங்க? அந்த அறிவே பெற்ற அறிவு. அப்ப மூலத்துல இந்த அறிவு எப்படி இருக்கு உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இடத்துக்கு போய் மனசை நிறுத்தி பார்த்தீங்கன்னா மூல அறிவு நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அது வேற மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருக்கிறது எல்லாமே 1-0 தான். 1-0 வரைக்கும் உங்களுக்கு போக தெரியும். கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஆனா 1-0 என்னன்னு அடையாளம் பார்த்தீங்கன்னா இருப்பு இயக்கம் தான். இருப்பு இயக்கம், இருப்பு இயக்கம், இருப்பு ஒன்று. எத்தனை இருப்பு எத்தனை இயக்கம். அப்படி கணக்கு பார்க்க தெரிஞ்ச அளவுக்கு நீங்க மூலத்தில் நின்று பார்த்தீங்கன்னா இங்க இங்க இருக்க உலக இயக்கங்களோ மனித இயக்கங்களோ எங்கேயுமே பிழை தெரியாது. மாத்த வேண்டியது கொஞ்சம் இருக்குது. இப்ப பார்ப்பதை இந்த பார்ப்பவன் ஐயா பார்ப்பான். இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒண்ணு சிற்றறிவு பேரறிவு வச்சுக்கிறோம். புலன் அறிவு இப்ப இந்த இந்த அறிவுக்கு பேரு என்ன? அந்த வகைப்பாடு பண்ணுங்க, வகைப்பாடு பண்ணுங்க, அவ்வளவுதான். அது எப்படி நம்ம அறிவு விரிவாக்கம் கொடுங்க அதுக்கு. ஐயா அதாங்க அதான் இப்ப சயின்ஸ்ல சொல்லியிருக்கீங்க இல்லையா, நாலேஜும் அறிவு. ஸ்கில்லுன்னு ஒண்ணு இருக்குங்கய்யா. ஸ்கில்லுன்னு சொல்றோம். ஸ்கில்லுன்னு என்ன? ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிறோம், கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நாலேஜ்ன்னு சொல்றோம். இப்ப நான் படிச்சது எல்லாத்தையும் நான் சொல்றேன், இல்ல படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்றேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்டம்னு சொல்றோம். விஸ்டம்ங்கிறது கொஞ்சம் அதை விட உயர்ந்த ஒரு நிலையில நம்ம வந்து உணர்ந்த நிலையில சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் அதுக்கு மேல போகணும், அதுதான் பேரறிவு. ஸ்பிரிச்சுவலா அந்த லெவலுக்கு போயிடுறோம் இல்லைங்களா? அப்ப அந்த லெவலுக்கு தாண்டி போறோம். டிரான்சென்டென்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உயர்ந்த நிலையை அடையிறதுங்கிறது இந்த டிரான்சென்டென்ஸ் அப்படின்றாங்க. அப்போ ஸ்கில்லுங்கிறது நார்மலா ஒரு குழந்தை வந்து ஒரு தடவை விழுகுது மறுபடியும் எந்திரிச்சு போகுதுன்னா அது ஸ்கில் டெவலப் பண்ணிக்குது. நாலேஜுங்கிறது புத்தக வழியாகவோ கேட்டோ பார்த்தோ கத்துக்கொள்றதெல்லாம் நாலேஜ்னு சொல்றோம். அதை வந்து ஷேர் பண்ணலாம், அதுதான் நாலேஜ் ஷேரிங்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தது வந்து விஸ்டம். விஸ்டமை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது. விஸ்டமை நம்ம வந்து கை கொள்ளணும், இல்லைன்னா நம்மளா வந்து அந்த விஸ்டத்தை நோக்கி சென்று அடைய வேண்டும். அதுதான் விஸ்டம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது டிரான்சென்டென்ஸ்ங்கிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ஹையஸ்ட் லெவல். அங்க போய் நம்ம மேல் நிலையில போய் நிக்கிறோம். இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி வந்துருதுங்களா? எல்லாமே ஃப்ரீக்வன்சி லெவல் தானே. இது வந்து மூளையோட சம்பந்தப்பட்டு மூளையோட ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி எப்படி எது எது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டிரான்சென்டென்ஸ் நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில இருக்கும்போது நம்ம உணரக்கூடிய அறிவு அது கருமையத்துல தான் இருக்கும். அது மூல நிலையில தான், ஐயா சொன்ன மாதிரி மூல நிலையில தான். நான் அப்போ என்னுடைய ஃப்ரீக்வன்சியை குறைச்சு 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 நாங்க ஆல்ஃபாவுக்கு கீழே போறதுக்கு அங்க போறதுக்கு ட்ரை பண்ணா போதும். அந்த ஃப்ரீக்வன்சில யாரெல்லாம் திங்க் பண்ணாங்களோ, அவங்களுக்கு என்னென்ன அறிவு எல்லாம் இருந்ததோ, என்னென்ன நாலேஜ் எல்லாம் இருந்ததோ, அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே இமீடியட்டா அப்படியே வந்து இந்த ஃப்ளூயிட் மாதிரி அப்படியே கனெக்ட் ஆயிரும். அப்போ இதெல்லாம் வந்து அதுதான் ஐயா சொன்ன மாதிரி ஒன்னொன்னு அறிவை வகைப்படுத்திக்கங்க. ஆனா மூல அறிவையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்ப கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, பேரறிவு அப்படிங்கிறது ஒரே ஒண்ணுதான். இயக்கமற்ற சொத்த வெளி. அதுக்கப்புறம் இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மீதி அறிவுகள்லாம் வந்துடும், படிப்படியாக வந்துடும். அப்ப இவங்க எழுதும் போது அந்த மாதிரி எழுதிக்கணும். இல்லைன்னா நம்ம நார்மல் அறிவை வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். விஸ்டம்னா என்ன, ஸ்கில்னா என்ன, நாலேஜ்னா என்னன்னு டிஃபைன் பண்றது வந்து நம்ம நோக்கம் கிடையாது இல்லைங்களா? அப்ப கருமையத்திற்கும் இதையும் கூட டிஃபைன் பண்ணிட்டே போலாங்க. அந்த கடைசி எண்டு பாயிண்ட் வரைக்கும் தொண்ணு அந்த கான்சியஸ்னஸ் நம்ம பேசுறது அந்த எண்டு பாயிண்ட் தூக்கி அவங்களுக்கு என்ன உணர்வு கிடைக்குதோ அதை எழுதிட்டு போலாம். அல்லது நீங்க சொன்ன மாதிரி டிரான்சென்டல் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, அது இல்லாத எதுவுமே இல்லை. அதுதான் எல்லாமே மாறுது. மூளையா மாறுது அதுதான், கண்ணா மாறுது அதுதான், எல்லாமே மாத்தி கொடுக்கறது உணர்வு. அதுதான் உணர்வு. உணர்வது அறிவு. எதை உணர்ந்தோம்? புலன்வழி உணர்ந்தோம்.
மனதின் வழியாக உணர்வதும் அந்த மூல அறிவை நம்மால உணர முடியும். அப்ப மூல அறிவு எப்படி இருக்கு? எல்லாமா இருக்கு. அவ்வளவுதான். எல்லாமா இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ், அதுல ஸ்டேட் வேற. இந்த மாதிரி பார்க்கணும். கண்ணுல பார்க்கிற காட்சியில கருத்துல பார்த்த காட்சி மாதிரி இல்ல. அது வேற மாதிரி இருக்கு. அதனுடைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கூட எழுதலாங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எப்பதான் தோணுது, இப்ப கண்ணுல பாக்குறேன், கண்ணுல பார்க்கும்போது ஒரு ஸ்பெக்ட்ரம் தான், ஒரு லெவல் தான். அதே மனதுல பார்க்கும்போது ஸ்பெக்ட்ரமே கிடையாது. ஆமா, எல்லா பக்கம் பார்த்தா பறந்து விரிந்த ஆமா அப்படின்னு போகுது. அப்ப அந்த அது கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து கருமையத்துல என்னென்ன பதியுது, எப்படி பதியுது, ஏன்னா அதையும் டிஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? இப்ப நம்ம கருமைன்னு சொல்றோம், ஸ்பிரிச்சுவலா சொல்றோம், சயின்ஸுக்கு சொல்லும் போது என்ன மாதிரி விஷயங்கள் அங்க பதியுது, எப்படி பதியுது? ஒரு சின்ன நாளைக்கு நான் பேசுவாங்க ஐயா. 9:02 ஆயிருச்சு. இருங்கம்மா ஒரே நிமிடம் ஒரு வர்த்தக விளம்பரம். ஜெயபாலை சொல்லுங்க. இவரு ராசிமலை சீனிவாசன் ஐயாவும் திருப்பத்தூர் சோமசுந்தரம் இருக்கிறாங்க உள்ளார. ஐயா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க. சோமசுந்தரம் அண்ட் ராசிமலை சீனிவாசன் ஐயா, மைக் அன்மியூட் பண்ணி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சோமசுந்தரம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நல்லா இருக்கிறீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கேன். சீனிவாசன் ஐயா உள்ள அழைச்சிட்டு வந்து அவர் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு தான் சொல்லியிருந்தேன் ஐயா கிட்ட. சரிங்க சரி. அவர் ஆராய்ச்சியில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறாரு. வரணுங்க, அவங்களாம் வரணும், ஆசைப்படுகிறோம். ஆமாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சிந்தனையெல்லாம் உதவியா இருக்குதுங்க ஐயா. கேட்டேன் கருமையத்தை சயின்டிபிக்கா சொல்லணும்னு. நம்ம தொடர்ந்து பேசலாங்க ஐயா. அதாங்க தேடுதல் உள்ளவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒருங்கிணைச்சு பாக்குறேங்க. நிறைய பேசுறவங்க இருக்கா, அறிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல முடியாத தடுமாறிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தணும், தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் நாங்க. இல்ல இப்படி பேசுறதுனாலயே கூட நல்லதுதாங்க ஐயா. இது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு தீர்வு வரும். ஆமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிசிக்கல் பாடி வரைக்கும் தான் சயின்ஸ்க்கு இப்ப புரிதல் இருக்குது. ஆமா ஆமா. அப்புறம் நம்ம ஆஸ்ட்ரல் பாடி ஸ்டடி பண்ணணும், அதுக்கப்புறமா காசல் பாடிக்கு வரணும். நம்ம சொல்ற கருமையம்ன்றது காசல் பாடியில இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டடிஸ் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் இத பத்தி பேசவே முடியும்னு தோணுது. அதாங்க இருக்கிறவங்க அதை உணர்ந்தவங்க வரட்டும், பேசலாம், இல்ல கேட்டுக்கிட்டோம். அதுக்குதான் இல்ல அப்படி வந்த ஒரு எண்ணங்க ஐயா, அது சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். வாழ்த்துக்களுங்க. ரிவ்யூ பண்ணுங்க சீனிவாசன் ஐயா, நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அப்ப இந்த கருத்துக்கள் இல்லைன்னா இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு கூட இன்னும் கொஞ்சம் பேசலாம். 1.5 மணி நேரம் டைம் வச்சு கூட பேசலாம். சரிங்க ஐயா. நம்ம பேசுவோம் எல்லாரும் எல்லா டாபிக்கும் நம்ம டைம், எல்லா டாபிக்கும் அந்த இது ஸ்கெட்யூல் போட்டிருக்கோம் இல்லைங்கய்யா. ஸோ அது ரொட்டேஷன்லாம் வரும்போது அது ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் அது ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணி அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லலாம், அது கரெக்ஷன் சொல்லலாம். அப்படிதான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா. ரைட்டுங்க. வாழ்த்துக்கள். நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லிருங்க ஐயா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். போட்டுருங்க, இதுல போட்டுருங்க ஐயா, அறிவியல் அரங்கத்துல போட்டுருங்க. நாளைக்கு என்ன சப்ஜெக்ட். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நேரம் கருதி ஐயா வாழ்க. ஒரே ஒரு நிமிஷங்க ஐயா. இந்த கருமையத்துக்கு நம்ம கேலக்சிக்கு நடுவுல சென்டர்ல பிளாக் ஹோல் இருக்குங்கல்லங்க ஐயா? ஆமா, நம்ம உடல்ல கோடிக்கணக்கான கருமையங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. அதனால அது ஒரு இடம் ஒண்ணு இருக்குன்னு சொல்ல முடியாதுமா. எடுத்துக்காட்டா காட்டலாமா விஞ்ஞானத்துக்குன்றதுக்காக கேக்குறேங்க ஐயா எப்படின்ட்டு. அதுல கருமையம் பிளாக் ஹோல் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம உடம்புல வந்து கருமையம் இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு அனுமானமா சொல்லலாங்கம்மா, அது அனுமானமா சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். சீனிவாசன் ஐயா நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.